டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நாடெங்கிலும் களை கட்டும் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள். மூவர்ண கொடியுடன் அணிவகுப்பு ஒத்திகை. சென்னையில் 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்கள் கைது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து போலீசார் தூக்கிச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு. பீகாரில் உயிரிழந்ததாக தேர்தல் ஆணையம் நீக்கிய வாக்காளர்களுடன் தேநீர் அருந்திய ராகுல். தனி ஒரு அனுபவத்தை கொடுத்த தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என பதிவு. கடும் எதிர்ப்பை தொடர்ந்து குறைந்தபட்ச இருப்பு தொகையை குறைத்தது ICICI வங்கி. 50,000 ரூபாயில் இருந்து 15,000 ரூபாயாக குறைப்பு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவான கூலி திரைப்படம் வெளியானது. கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். இனி விரிவான செய்திகள். நாடெங்கிலும் சுதந்திர தின விழா களை கட்ட தொடங்கியுள்ளது. டெல்லியில் உச்சகட்ட பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய நகரங்கள், வழிபாட்டு தலங்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அரசு முக்கிய கட்டிடங்கள், பாரம்பரிய கட்டிடங்கள் மூவர்ண கொடியின் வண்ணச்சர விளக்குகளால் ஜொலிக்கின்றன. செங்கோட்டையில் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின உரையாற்றுகிறார். பெங்களூருவில் டிராபிக்கால் மக்கள் கடும் சிரமத்தை அனுபவித்து வருவதாக 5 வயது சிறுமி ஒருவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் மோடிஜி, ஓவர் டிராபிக்கால் ஸ்கூல் ஆபீஸுக்கு லேட்டாக போகிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ரோடு படு மோசமாக இருப்பதாகவும் ஹெல்ப் பண்ணுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த லெட்டர் தற்போது வைரலாகியுள்ள நிலையில் பிரதமர் இதற்காக நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 13 நாட்களாக போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். சென்னையில் போராட்டம் நடத்திய அவர்களை போலீசார் கலைந்து செல்லும்படி மைக்கில் அறிவித்தனர். ஆனால் கலைந்து செல்லாததால் வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சில பெண்கள் மயங்கி விழுந்தனர். சென்னையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை தமிழிசை சவுந்தரராஜன் சந்தித்து பேசினார். இதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற அவரை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்படியும் தடையை மீறி சென்ற தமிழிசை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சனாதானம் குறித்து பேசிய வழக்கு தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சனாதான எதிர்ப்பு மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது சனாதானத்தை ஒழிக்க வேண்டும் என அவர் பேசியது சர்ச்சையானது. இது தொடர்பாக நாடு முழுவதும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்குகளும் தொடரப்பட்டன. காவல் நிலையங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டன. இந்த நிலையில் மாநிலங்களில் தொடரப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் எல்லா வழக்குகளையும் ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி துணை முதலமைச்சர் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணியில் 65 லட்சம் வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியது. இவற்றில் உயிரிழந்தவர்கள் என கூறி நீக்கப்பட்ட நபர்களை ராகுல் காந்தி சந்தித்து அவர்களுடன் தேநீர் அருந்தினார். இறந்தவர்களுடன் டீ குடிக்கும் வாய்ப்பு தனக்கு கிடைத்ததில்லை என்றும் இந்த தனித்துவமான அனுபவத்தை தந்ததற்காக தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி என்றும் ராகுல் காந்தி கிண்டலாக குறிப்பிட்டுள்ளார். நேற்று கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் சமூக நலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு அரசு பேருந்துகளில் அழைத்துச் செல்லப்பட்ட அவர்கள் வெவ்வேறு இடங்களில் உள்ள சுமார் 10 சமூக கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் போராட்டம் தொடரும் என்றும் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் தூய்மை பணியாளர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். கூலி படம் வெளியாகியுள்ளது. இதனை ரஜினி ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்த கூலி திரைப்படம் திரைக்கு வராமலேயே ஃப்ரீ புக்கிங்கில் சக்கை போட்டுள்ளது. இந்த நிலையில் படம் இன்று ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் அதனை ரஜினி ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். கூலி படத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டுகளித்தார். அவருக்காக சிறப்பு காட்சி வெளியிடப்பட்டது. இதனை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள லோகேஷ் கனகராஜ், கூலி படத்திற்காக சிஎம் கொடுத்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் வாழ்த்திற்கும் மிகப்பெரிய நன்றி என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக கூலி பட குழுவினரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டினார்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.